ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம புதையல் வேட்டை, ராட்சச மிருகங்கள், சாகச பயணங்கள் நிறைஞ்ச ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சைனால உள்ள ஒரு பழங்கால ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 மோஜின் வீரர்கள் அவங்க குழுவோட ஒரு ஆபத்தான பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கடந்து வர பாதைகள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சஸ்பென்ஸாவே இருக்கும். கடைசியா அவங்க தேடி வந்த அந்த பொக்கிஷம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு ரொம்பவே சுவாரஸ்யமா விறுவிறுப்பா எடுத்து சொன்ன ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லிங் மூவி தான் மோஜின் த மிஸ்டீரியஸ் ட்ரெஷர். இந்த படம் 2020ல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மோஜின் சம்பந்தமான 2 மூவிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். மோஜின் த வார்ம் வேலி, அப்புறம் மோஜின் த லாஸ்ட் லெஜெண்ட். இந்த 2 படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த அழகான கதை பயணத்துல என் கூட வந்து சேர்ந்துக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல வயசான தாத்தா ஒருத்தர் ஏதோ ஒரு பழங்கால கதையை சொல்றாரு. அவர் சொல்லும் போதே அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி கல்லறையை கொள்ளையடிக்கிற திறமை வாய்ந்த 100 வீரர்களோட பாதாள உலகத்துல இருக்க ஒரு அரண்மனைக்கு நாங்க போனோம். அவங்க எல்லாருக்கும் நான் தான் ஹெட். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுச்சு. பல மோசமான பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட எங்க பாதி உயிரை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. கல்லறையை கொள்ளையடிக்கிற மோஜின் வீரர்களை டாம் ரைடர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கல்லறையை யார் கண்ணுக்கும் தெரியாம பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகுற மாதிரி அதுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டாம் ரைடர்ஸ் அந்த கல்லறையை வச்சிருக்க ஸ்டேஜ் மேல ஏதோ ஒரு மாயப்புடிய தூவி விடுறாங்க. அதை போட்டதும் மறைஞ்சிருந்த கல்லறை இப்ப வெளியே தெரியுது. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒருத்தன் அந்த கல்லறையை போய் தொட்டு பாக்குறான். அவன் தொட்டதும் அந்த கல்லறையை பொளந்து மேல இருக்க கல்லை தூக்கி விசிறி அடிச்சுட்டு உள்ள இருந்து சாகாத பிணம் அழுகி போய் வெளியே உயிரோட வந்து நிக்குது. சுத்தி இருக்க டாம் ரைடர்ஸ் எல்லாரையும் அந்த உயிரோட இருக்க டெட் பாடி பயங்கரமா அடிக்குது. இந்த வீரர்களும் சும்மா சொல்லக்கூடாது, செமையா சண்டை போடுறாங்க. ஆனாலும் அந்த டெட் பாடி மனுஷனுக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியல. கத்திய வச்சு குத்துனா கூட அந்த பொணத்துக்கு எதுவுமே ஆகல. கிட்டத்தட்ட அதை பாதி பேரை கொன்னுடுச்சு. மீதி வீரர்களும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்த சுத்தி ஏதோ மந்திரங்கள் ஓதுற மாதிரி சத்தம் கேக்குது. யாருக்குமே ஒன்னும் புரியல, என்ன சவுண்ட் அதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொணம் கூட ஷாக் ஆகி திரும்பி பாக்குது. அப்ப யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல எங்க இருந்தோ 3 கொடை வந்து இந்த டெட் பாடி மனுஷன் மேல வந்து குத்துது. யாரோ ஒருத்தர் பறந்து வந்து அந்த கொடை மேலேயே காலை வச்சு அந்த கல்லறைக்கு மேல ஸ்டைலா வந்து நின்னு போஸ் கொடுக்கறாரு. பார்க்க ஏதோ மந்திரவாதி மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவர் முன்னாடி 2 அசிஸ்டன்ட்ஸ் வேற கையில கொடைய பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த சாகாத பிணம் இவங்களையும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. ஆனா இப்ப இங்க வந்திருக்க இந்த 3 பேரும் மத்த வீரர்கள் மாதிரி டாம் ரைடர்ஸ் மட்டும் இல்ல. இவங்க 3 பேரும் மோஜின் வீரர்கள். மோஜின் வீரர்களுக்கு பல சிறப்பான டேலண்ட்ஸ் இருக்கும். இவங்களும் அந்த டெட் பாடியோட செமையா சண்டை போடுறாங்க. புதுசா வந்த இந்த மோஜின் தலைவன் அந்த டெட் பாடி கூட நேருக்கு நேர் சுத்தி அடிக்கிறாரு. மீதி இருக்க 2 அசிஸ்டன்ட்ஸும் கொடைய வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பரா சண்டை போடுறாங்க. இப்படி கூட சண்டை போட முடியுமான்னு தோணும். இந்த மோஜின் தலைவன் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணி அந்த டெட் பாடியை மறுபடியும் அந்த கல்லறைக்குள்ளவே தூக்கி போட்டுடுறாரு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சு. மலை மாதிரி பெருசா இருக்க ராட்சச பூரான் அங்க வருது. அந்த பூரானுக்கு ரெக்கெல்லாம் இருக்கு. இது பறக்க வர செய்யும் போல. பார்க்கவே பயங்கரமா அவ்வளோ பெருசா கொடூரமா இருக்கு. இந்த மோஜின் தலைவன் இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அதை அவர் நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டா பறந்து போய் அட்டாக் பண்றாரு. அந்த பூரானும் இவரை திரும்பி கடிக்கிறதுக்காக பாஞ்சு முன்னாடி வருது. இதோட இந்த சீன் கட் ஆகுது. இப்ப இந்த பிளாஷ்பேக் கதையை சொல்லிட்டு இருக்க அந்த தாத்தாவை காட்டுறாங்க. அவர் வேற சில ஆளுங்க கிட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த பூரானை எதிர்த்து ஒரு மோஜின் தலைவர் தைரியமா அதை அடிக்க போறாருல்ல, அது இந்த தாத்தா தான். அவர் அந்த பூரானை எப்படியோ கொண்டு இருப்பாரு, ஏன்னா அவர் ஒரு தலை சிறந்த மோஜின் தலைவர். ஆனா அதுக்கப்புறம் நடந்த நிறைய சாகச பயணங்கள்ல அவரோட கண் பார்வையை இழந்துடுறாரு. சுத்தி இருக்க ஆளுங்க இவர் சொல்றதை கண்டுக்காம அட போயா உனக்கு வேற வேலையே இல்ல, இப்படியே ஏதாவது சொல்லி மொக்க போடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்பாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹுபாயி அங்க வரான். நம்ம ஹீரோவும் ஒரு மோஜின் வீரன். அவன் இதுக்கு முன்னாடி போன கல்லறை வேட்டையில அவனோட அண்ணாவை மனுஷ முகம் இருக்க ஒரு ஸ்பைடர் கடிச்சிடும். சோ அவன் அண்ணனோட உடம்புல விஷம் கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. அதுக்கான மாத்து மருந்தை சீக்கிரமா குடுக்கலன்னா அவன் அண்ணனோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு, நீங்க இதுக்கு முன்னாடி கொண்ட அந்த ராட்சச பூரானோட உடம்புல தான் இந்த நோய்க்கான மருந்து இருக்கு. அந்த பூரா மாதிரியே ஒருவேளை அங்க நிறைய பூரா கூட இருக்கலாம், அதை வச்சு என் அண்ணனை காப்பாத்த போறேன்னு சொல்றான். ஆனா இந்த தாத்தா அதெல்லாம் கிடைக்காது, அங்க போனா எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அங்க போனனால நான் என்னோட சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரையும் இழந்துட்டேன்னு ரொம்ப சோகமா அழுதுட்டே சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு உன் அண்ணனை ஜோ பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்றா. இந்த ஜோ வந்து அந்த ஏரியாவோட ரவுடி. நம்ம ஹீரோ, அவன் அண்ணன், அப்புறம் நம்ம ஹீரோயின், இவங்க 3 பேரும் மோஜின் வீரர்கள். ஸோ இவங்க கல்லறையை கொள்ளையடிச்சு அதுல இருக்க பொக்கிஷங்களை இந்த ஜோ கிட்ட கொடுத்து காசு வாங்கிப்பாங்க. ஆனா ஜோ சரியா பணம் தராதனால அவங்க பொக்கிஷத்தை வேற டீலர்ஸ் கிட்ட விற்க ஆரம்பிக்கிறாங்க.
இது ஜோக்கு தெரிஞ்சனால ஜோ நம்ம ஹீரோவோட அண்ணனை தூக்கிட்டான். ஜோ தான் வில்லனோட ஆளு நம்ம ஹீரோ அண்ணனோட கைய கத்திய வச்சு குத்த வரான். அப்ப நம்ம ஹீரோ பறந்து வந்து அந்த அடியாளுங்க எல்லாரையும் செம்மையா அடிச்சு காலி பண்றான். நம்ம ஹீரோயின் கூட செம்மையா சண்டை போடுறான். இந்த வில்லனுக்கு ஒரு லவ்வர் இருப்பா. இந்த சண்டைக்கு நடுவுல வில்லன் ஹீரோவோட அண்ணனை பிடிச்சி வச்சிடுறான். ஹீரோ வில்லனோட லவ்வரை பிடிச்சி வச்சிடுறான். ஆனா நம்ம ஹீரோ எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம், நான் இவளை விட்டுடுறேன், நீயும் அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு அவளை விட்டுடுறான். இந்த வில்லன் ஜோ கிட்ட ஒரு பழங்கால முத்திரை ஒண்ணு இருக்கும். நீ தான் பெரிய மோஜின் எக்ஸ்பர்ட்ல, எங்க இது என்னன்னு சொல்லுன்னு வில்லன் இந்த சீலை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேக்குறான். அதுக்கு இந்த வில்லன், உனக்கு அந்த கல்லறைக்கு போற வழி தெரியும், என்கிட்ட நிறைய அடியாட்கள் இருக்காங்க, நம்ம 2 கேங்கும் ஒன்னா சேர்ந்து இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம், என்ன சொல்றேன்னு கேட்டு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ, இவன் வில்லங்கமான ஆளாச்சே, இவன் கூட எப்படி பார்ட்னர் ஆகுறது, இந்த டீலிங் வேணான்னு அந்த சீலை திரும்பி வில்லன் கிட்டே கொடுத்துடுறான். அதுக்கு இந்த வில்லன் ஜோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உன் அண்ணன் தான் விஷம் ஏறி சீக்கிரமா சாக போறான், நல்லா யோசிச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோக்கு அவன் அண்ணன் மேல பாசம் அதிகம். ஸோ அவன் அண்ணனை காப்பாற்றணும்ல, அதனால இப்ப இந்த மோஜின் வீரர்கள் அவங்களோட இந்த புது சாகச பயணத்துக்கு தயாராகிட்டாங்க. ட்ரெயின் ஏறி லாரி பிடிச்சி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த மோஜின் வீரர்கள் அப்புறம் வில்லனோட குரூப் இவங்க எல்லாரும் கல்லறையை கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க. வில்லனோட லவ்வர் மேல ஹீரோ அண்ணனுக்கு ஒரு கண்ணு. இந்த பொண்ணோட தோல் மேலேயே போய் சாஞ்சுக்கிறான். ஒன் சைடா இந்த பொண்ணை இவன் லவ் பண்றான் போல. ஆனா வில்லன் ஜோ நல்ல மூட்ல இருக்கனால அது பெருசா எடுத்துக்கல. இவங்க எல்லாரும் எப்படியும் ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி மலை அடிவாரத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கிராமமே வெறிச்சோடி இருக்கு. அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. மனுஷங்களே இல்லாத கிராமமா, என்ன இடம் இது, இங்க இருக்கலாமா வேணாமான்னு எல்லாரும் கன்ஃபியூஷன்லயே வராங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அண்ணன், எனக்கு உச்சா வருது, இதுக்கு மேல என்னால அடக்க முடியாதுன்னு அங்கிருந்து ஓடிடுறான். மீதி எல்லாரும் ஒரு பயத்திலே நடந்து வராங்க. அப்ப நட்ட நடு பாதையில யாரோ ஒரு சவப்பெட்டியை நிக்க வச்சிருக்காங்க. அதோட அமானுஷமா ஏதோ ஒரு குரல் வேற அங்க கேக்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுது. அதை கேட்டு இங்க இருக்க எல்லாரும், அவ்வளவுதான், இன்னைக்கு பெருசா ஒரு சம்பவம் இருக்கு, மாட்டணும், இந்த பேய் நம்மள சும்மா விடாது போலன்னு செம்மையா பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த சவப்பெட்டி ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அதுக்குள்ள டெட் பாடி மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு. அதுவும் இப்ப அது அசைய ஆரம்பிக்குது. அதை பார்த்து எல்லாரும் அலர்ட்டா அதை திருப்பி அட்டாக் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் உச்சா போயிட்டு ஒரு வீட்டுல மட்டும் லைட் எரியுதுன்னு அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். வெளியே பேய் பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது இல்ல, அதுக்கு ஒருத்தன் உள்ள உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கான். இந்த அண்ணனும், டேய் லூசு, எதுக்கு இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறன்னு அவனுக்கு 4 அடி போட்டு புடிச்சு வச்சிடுறான். நம்ம ஹீரோவும் மீதி ஆளுங்க எல்லாரும் இப்ப ரூம்குள்ள வந்துடுறாங்க. அவங்க இந்த பையன் கிட்ட, நீ எதுக்கு தம்பி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டு பாக்குறாங்க. அதுக்கு இவனும், நீங்க அந்த மலைக்குள்ள போறதுக்கு தானே வந்திருக்கீங்க, உங்களை நான் அங்க போக விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த மலைக்குள்ள போன தாம் ரைடர்ஸ்ல என் அப்பா தாத்தா 2 பேரும் போனாங்க, அவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க, திரும்பி வரவே இல்லை. இனிமேலும் அந்த மலைக்குள்ள போய் இப்படி யாரும் தனியா சாக கூடாது, அதுக்காக தான் நான் யாரையும் உள்ள அனுப்புறது இல்லைன்னு சொல்றான். அதோட நாங்க பல வருஷமா இந்த மலைக்குள்ள போக நினைக்கிறவங்க எல்லாரையும் தடுத்துட்டு இருக்கோம், எனக்கு முன்னாடி என் பாட்டி தான் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும், எங்களோட முன்னோர்களும் அந்த தாம் ரைடர்ஸ் கூட தான் போனாங்க, உங்க தாத்தாவும் தாம் ரைடர்ஸ்ல ஒருத்தர், ஸோ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தானே சொல்றா. இந்த பையன் அவன் அப்பா தாத்தா அவன் முன்னோர்கள் பேரை எல்லாம் மர பலகையில எழுதி வச்சு அவங்க முன்னோர்கள் நினைவா அதை வச்சுதான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவான். ஸோ இப்போ அந்த நினைவு சின்னத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு, தாத்தா நான் தனியால் இல்ல, எனக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். மறுநாள் இவங்க எல்லாரும் அந்த மலைக்குள்ள அந்த கல்லறையை தேடி அவங்களோட சாகச பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இருந்த பையனும் இவங்க கூட சேர்ந்து அவனும் இந்த ஆபத்தான பயணத்துல ஜாயின் பண்ணிட்டான். ஏன்னா இந்த பையனுக்கு தான் இவங்க தேடி போற அந்த மலை எங்க இருக்குன்னு நல்லா தெரியும். பச்சை பசேல்னு அழகான அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி போறாங்க. இப்ப அந்த மலைக்கு வந்த அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட திறமையை காட்ட ஆரம்பிக்கிறான். மோஜின் வம்சத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த வித்தியாசமான டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவனோட காம்பஸை வச்சு எப்படியோ அந்த பழங்கால பாதாள அரண்மனை இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறான். அந்த பாதாள பள்ளத்தை ஒரு சவப்பெட்டியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் இந்த அண்டர் கிரவுண்ட் டனலுக்குள்ள எப்படியோ கீழே இறங்கி வந்துட்டாங்க. இவங்க வர அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன ஜாடிகள் இருக்கு. அதுல லைட் அடிச்சு பார்த்தா ஏதோ சேரு மாதிரி தெரியுது. அது எதுக்கு நோண்டி தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு எல்லாரும் அந்த கல்லறை கிட்ட போறாங்க. பார்த்தா அந்த ஜாடிக்குள்ள புழு மாதிரி ஏதோ நகருது. இப்போ அவங்க அந்த கல்லறையை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கல்லறைக்குள்ள இருந்து இறந்த போன உயிரோட வெளியே வந்து சண்டை போட்டுச்சுல்ல, அந்த கல்லறை தான் இது. எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட, இந்த மாதிரி கல்லறை எதுக்கு வைப்பாங்கன்னா இதை பார்த்தவங்க உயிரோடு திரும்பி போக முடியாது, அதுக்குதான் இந்த மாடல்ல கல்லறை இருக்கும்னு சொல்றான். ஆனா இந்த வில்லன் நல்லா கதை சொல்றான், நம்ம சொல்றதை கேட்டு சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் வரப்போற ஆபத்துக்கள் பயங்கரமா இருக்கும், அதை ஃபேஸ் பண்ண நீ ரெடியா இருக்கியான்னு கேட்கறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்த மட்டும் இந்த ஜாடிகள் இருக்க இடத்துல தம் அடிச்சுட்டு அந்த சிகரெட்டை ஒரு ஜாடிக்குள்ளேயே போட்டுடுறான்.
பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த ஜாடிக்குள்ள இருந்து எக்கச்சக்கமா லட்சக்கணக்கில் கொச்சன்னு நிறைய பூராங்க வெளியே வருது. என்ன கருமுண்டா இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த பூராங்கூட்டம் அந்த மொத்த இடத்தையும் சுத்தி வளைச்சு இவங்க நின்றுட்டு இருக்க அந்த கல்லறை கிட்ட வந்துட்டு இருக்கு. அதோட கல்லறைக்கு வெளியே நின்றுட்டு இருக்க இந்த பையன் மேல ஆயிரக்கணக்குல நிறைய பூரா ஏறி அவனை அப்படியே அரைச்சு சாப்பிடுறது. எல்லாருமே அதுக்கு பயந்து ஓடி போறாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்ச எல்லா ட்ரிக்கும் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. நெருப்புலாம் வச்சு தடுத்து பாக்குறாங்க. வில்லன் ஜோக்கு காண்டாகுது. டே ஹுபாயி சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அந்த கல்லறையில ஏதோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு வில்லன் கிட்ட அந்த சீலை கேட்கறான். ஏன்னா இந்த இடத்த விட்டு உயிரோட போகணும்னா உங்களுக்கு அந்த சீல் இருக்கணும்னு போட்டிருக்கு. அதான் வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சீலை காட்டினான்ல, ஹீரோ கூட அதை பார்த்து இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஆச்சரியப்பட்டான்ல, அந்த சீல் தான். நம்ம ஹீரோ அந்த சீலை வாங்கி அந்த கல்லறையில இருக்க ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றான். அப்ப எல்லாரும் கல்லறையை சுத்தி தான் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பூரா இவங்களை டார்கெட் பண்ணி சுத்தி வளைச்சிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அந்த கல்லறையை சுத்தி இருக்க இடம் உடைஞ்சு இப்ப எல்லாரும் கீழே விழுறாங்க. அங்க சங்கிலிலாம் இருக்கு. எல்லாரும் அந்த சங்கிலியை பிடிச்சி தொங்கி எப்படியோ சேஃபா கீழே வந்துடுறாங்க. இந்த வில்லனோட லவ்வர் கீழே விழ போறப்போ நம்ம ஹீரோவோட அண்ணன் அவளை காப்பாத்தி சேஃபா கீழே லேண்ட் ஆகிட்டு, பாத்தியா உன்னை எவ்வளவு அசால்ட்டா தூக்கிட்டேன், எப்படி என்னோட டேலண்ட்னு ரொமான்டிக்கா கேட்டு பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு போடா லூசுன்னு அவனை கண்ணத்திலேயே அடிச்சுட்டு ஓடிடுறா. இப்ப இவங்க வந்திருக்க இந்த இடத்துல இருந்து வெளியே போக வழியே இல்ல. அங்க ஒரு மேடை மாதிரி இருக்கு. அது மேல பசில் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஏதோ ஒரு டிஸ்க் ஒண்ணு மேல ஒண்ணுன்னு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதான் இன்ஃபினிட் டிஸ்க்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இந்த வில்லன் சோ ஏதோ அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதை நான் பண்றேன்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு முன்னாடி போய் அந்த பசில அவனே சால்வ் பண்ண பாக்குறான். அந்த ட்ரையாங்கிள் டிஸ்க கரெக்டா திருப்பி வெளியே போக வழியை கண்டுபிடிப்பான்னு பார்த்தா இவன் அதை ஏடா கூடமா திருப்பி வச்சதுல சுத்தி இருந்த கேப்ஸ்ல இருந்து அம்பு விடுறதுக்கு ரெடியா நிறைய பழங்கால மிஷின்ஸ் அந்த கேப்ஸ்குள்ள இருந்து வெளியே வந்து இஷ்டத்துக்கு சரமாரியா அம்பு மழை பொழியுது. நம்ம மோஜன் வீரர்கள் சொல்லவே வேணாம், செம்மையா அது கிட்ட இருந்து சூப்பரா எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் அழகா ஒரு இரும்பு கொடைய வச்சு வேற லெவல்ல அந்த அம்பு அவ மேல படாம அவளையும் ப்ரொடெக்ட் பண்ணி அங்க இருந்த நிறைய பேரையும் காப்பாத்துறா. இந்த வில்லன் ஜோ கூட என்னதான் தெரியாம அந்த ட்ரையாங்கிள் கல்ல திருப்பினாலும் பெல்ட் எல்லாம் அடிச்சு செமையா அந்த அம்பு மழையில இருந்து சூப்பரா தப்பிக்கிறான். அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அம்பு மழை நின்னுடுது. உடனே ஹீரோவோட அண்ணன் வில்லனை பார்த்து, டேய் முட்டாள், எதுவும் தெரியலன்னா மூடிட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டே இருக்க, நாங்க எல்லாரும் செத்துருப்போம், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம், ஒழுங்கா மூடிட்டு என் தம்பி சொல்றது கேளுன்னு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறான். சோ இப்ப நம்ம ஹீரோவும் மோஜின் ஸ்டைல்ல அவனோட காம்பஸை எடுத்துட்டு சரியான வழியை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்றான். அவனே ஒரு மனக்கணக்கு போட்டு இதுதான் சரியான டைரக்ஷன்னு அந்த ட்ரையாங்கிள் டிஸ்க வேற ஒரு பொசிஷனுக்கு திருப்பி வைக்கிறான். நார்மலா மோஜன் வீரர்கள் அந்த காம்பஸை யூஸ் பண்ணி 4 திசைகள், நிலம், நீர், காற்று, அப்புறம் அவங்களோட பழைய சாஸ்திரங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி புதையல் இருக்க வழியை கண்டுபிடிப்பாங்க. அப்படிதான் இப்ப நம்ம ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு சரியான பாதைக்கு நேரா அந்த டிஸ்க திருப்பிட்டான். சோ இப்ப இவங்க இருக்க இடத்துல இருந்து சரியான வாசல் வரைக்கும் கல்லுலயே ஒரு பாலம் உருவாகுது. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப அடுத்த அறைக்கு போறாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய கற்கள்ல தூண் மாதிரி நிப்பாட்டி அதுல ஏதோ பேர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதோட அங்க யாரோ ஒருத்தர் செத்து எலும்பு கூட இருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவர் போல. அவர் கழுத்துல மோஜின் தாயத்து வேற இருக்கு. அவரும் இதுக்கு முன்னாடியே இங்க இவங்கள மாதிரியே புதையலை தேடி வந்த ஒரு மோஜின் எக்ஸ்பர்ட் தான். பட் எப்படியோ இறந்து போயிருக்காரு. இந்த மோஜின்ஸ் எப்பவுமே இப்படிதான், கூட வந்த எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு அவங்க மட்டும் தனியா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் இவர் இங்க தனியா செத்து கிடக்குறாருன்னு வில்லன் ஜோ சொல்றான். சொல்லிட்டு நீங்களும் எங்களை இப்படிதான் தனியா விட்டுட்டு ஓட போறீங்களான்னு கேக்குறான். அது கேட்டு நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகி, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணும்னா தனியா போய் தேடிக்கோன்னு சொல்லிடுறா. சோ இப்ப இந்த வில்லன் அந்த கிராமத்துல இருந்து இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கூடவே வந்தான்ல, அந்த பையனை புடிச்சு வச்சுட்டு இவனை நாங்க எங்க கூட வச்சுக்கிறோம், எங்களுக்கு இவன் வழிகாட்டுவான்னு சொல்றான். ஆனா அந்த பையன் எனக்கு உங்க கூட வர பிடிக்கலன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோட அண்ணன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு, அவனை விடுங்கடா, அவனை என் தம்பி கூட அனுப்பி வைங்க, நான் உங்க கூட வரேன்னு அவனே இந்த வில்லன் குரூப் கூட போய் சேர்ந்துக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் இந்த கிராமத்து பையன் இவங்க 3 பேரும் கரெக்டான பாதையில பொறுமையா போறாங்க. அவங்க போற பாதையில நிறைய தூண்கள், படிக்கட்டெல்லாம் இடிச்சு போய் அந்த இடமே ஏதோ நிலநடுக்கத்துல அழிஞ்ச மாதிரி அலங்கோலமா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெரிய கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய ஹால் இருக்கு. அது பழைய பாதாள அரண்மனை இல்ல. ஸோ அந்த ரூமை பார்க்க பிரம்மாண்டமா பெருசா கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நிறைய இறந்து போன வீரர்களோட எலும்பு கூடு அங்கேயும் இங்கேயும் இருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த வழிகாட்டுற பையனோட தாத்தா, அப்பா, அவங்க கூட 100 மோஜன் வீரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து போனாங்கல்ல, அவங்க தான் செத்து போய் எலும்பு கூட இருக்காங்க. இவங்க எல்லாரும் தலை சிறந்த மோஜன் வீரர்கள். அவங்களோட தியாகத்தை மதிச்சு அவங்க முன்னாடி வணங்கி அவங்களுக்கு இறுதி மரியாதைலாம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை ஏதோ ஒண்ணு அங்கிருந்து ஒரு சந்துக்குள்ள இருந்து வாட்ச் பண்ணுது. பார்க்க ஏதோ ஒரு மிருகம் இவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க.
பார்த்தா இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல ஒரு மோஜன் தலைவன் ஒரு ராட்சச பூரா முன்னாடி நேருக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டா அதை அட்டாக் பண்ண போனாரு. அது கூட அவரை திருப்பி கடிக்க வந்துச்சுல்ல. அந்த ராட்சச பூரா மாதிரியே இன்னொரு பூரா அதே மாதிரி ரக்கெல்லாம் வச்சுட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. இவங்களும் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பூரா ரொம்ப பெருசா இருக்கனால ஸ்பீடா பறந்து வந்து தப்பிக்க ட்ரை பண்ற ஹீரோயினையும் அந்த வழிகாட்டி பையனையும் இடிச்சு தூக்கி விசிறி அடிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட மண்பட்டியை வச்சு அந்த பூரானை அடிக்க போறான். இங்க இவங்க பூரா கூட சண்டை போட்டு அலறிட்டு இருக்க சத்தம் நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் அந்த வில்லன் குரூப்புக்கும் கேக்குது. இந்த அண்ணன்காரன் என் தம்பி அங்க கஷ்டப்படுறான், அவனை நான் காப்பாத்த போறேன்னு வேகமா ஓடி போறான். ஆனா இப்ப போறப்போ கரெக்டா இவங்க வந்த பாதை க்ளோஸ் ஆகிடுது. இவங்களால மூடின கதவை திறக்க முடியாது. ஏன்னா அந்த வழியை அடைச்சிருக்க கதவு கல்லுல இருக்கு. கல்ல உடைக்க முடியாது. ஆல்ரெடி இந்த அண்ணன்காரன் தம்பியை காப்பாற்ற முடியலையேன்னு வருத்தத்துல இருக்கான். அது பத்தாதுன்னு இந்த வில்லன் ஜோ வேற ஆறுதல் சொல்ற மாதிரி, கவலைப்படாதப்பா, உன் தம்பி நமக்காக வீரமரணம் அடைய போறான், நம்ம அவனை நினைச்சு பெருமைப்படணும்னு சொல்லி வெறுப்பேத்துறான். அதுக்கு இந்த அண்ணன் வில்லனை பார்த்து, அவன் மட்டும் இல்லைன்னா நம்மள ஒருத்தர் கூட இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போக முடியாது, அவனை காப்பாத்த வேற வழியை கண்டுபிடிக்கணும்னு வேகமா போறான். இங்க இவங்க 3 பேரும் அந்த ராட்சச பூரான் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ராட்சச பூரானோட உடம்புல இருக்க கெமிக்கலை வச்சுதான் ஹீரோவோட அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியும். சோ நம்ம ஹீரோ இது உயிரோட இருக்கு, என் அண்ணனை காப்பாத்திடுவேன்னு சந்தோஷமா கத்துறான். ஆனா இந்த ராட்சச பூரான் கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய டாஸ்க் தான். அது நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க ஒரு கட்டையை பிடிச்சு அவனை தூரமா தூக்கி போட்டு விசிறி அடிக்குது. அதோட முகம் கூட ஜூம்ல கிட்ட பாக்குறப்போ அவ்வளவு பயங்கரமா கொடூரமா இருக்கு. நம்ம ஹீரோயின் இது சரிப்பட்டு வராதுன்னு இப்ப அவளே களத்துல இறங்க ஆரம்பிக்கிறா. அவளோட கொடைய அதுக்கு முன்னாடி நீட்டி அதை வித்தியாசமா அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த பூரா அதோட வாயை வச்சு அந்த கொடையவே டைட்டா பிடிச்சி இழுக்குது. நம்ம ஹீரோயினை அந்த கொடையை வச்சே தூக்கி வேகமா அவளை அசைச்சிட்டே இருக்கு. அவ இப்ப நல்லா மாட்டிக்கிட்டா, தப்பிக்க முடியாம திணறிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த கிராமத்து பையன் அக்காக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவன் கிட்ட வரான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ இவங்க முன்னாடி வந்து அந்த பூரானோட முகத்துல விபூதி மாதிரி எதையோ தூவி விட்டுட்டு அங்கிருந்து இவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள் டிஸ்க் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த விபூதியை போட்டனால பூரா லைட்டா கேர் ஆகி மறுபடியும் இவங்களுக்கு தாக்க ரெடி ஆகுது. இவங்களும் ஒரு பாலம் உருவாச்சுல, அது வழியா வேகமா ஓடி வந்து அந்த டிஸ்க திருப்ப ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த பூரா இவங்க வந்த வழியில வராம அங்கிருந்து வேற ஒரு கேப்ல இருந்து வெளியே வருது. இவங்களும் அந்த டிஸ்க இதுக்கு முன்னாடி வில்லன் ஜோ திருப்பி வச்ச பொசிஷன்ல திருப்புறாங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு முன்னாடி அம்பு மழை பொழிஞ்ச மாதிரி இப்பயும் அம்புகள் வரும்னு. அதே மாதிரி மறுபடியும் அம்புகள் எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. இந்த பூரா மேல அம்பு பட்டனால அதுக்கும் லைட்டா அடிபட்டுருது. நம்ம ஹீரோ ஹீரோயின் வழிகாட்டி இவங்க 3 பேரும் கொடைய வச்சு எகிரி குதிச்சு எப்படியோ அந்த அம்புகள் படாம எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்படியும் இந்த பூரா இவங்களை சும்மா விடல. இவங்க நிக்கிற அந்த ஸ்டேஜையே கீழே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இவங்களும் அது எந்த பக்கத்துல இருந்து வருமோன்னு தெரியாம அவங்களோட ஆயுதங்களை பிடிச்சிட்டு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அது இவங்க பின்னாடி வந்து அசந்த நேரத்துல அந்த வழிகாட்டி பையனை தட்டி விட்டுருது. இவங்க நிக்கிற அந்த ஸ்டேஜை சுத்தி கீழே பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். இப்ப இந்த வழிகாட்டுற பையனும் அந்த ஸ்டேஜோட ஒட்டுல பிடிச்சிட்டு மேல வர முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அவ கொடைய விரிச்சு அந்த பூரா முன்னாடி கெத்தா வந்து நிக்கிறா. அது இவளை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அது அங்கேயும் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதை கயிறை வச்சு இழுத்து பிடிச்சிட்டு நிக்கிறான். நல்ல வேலை இந்த வழிகாட்டி பையன் பள்ளத்துல தொங்கிட்டு இருந்தான்ல, அவன் இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்துட்டான். இந்த பூரானை தடுக்கவே முடியல. மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள் டிஸ்க வேற ஒரு பொசிஷன்ல திருப்பி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விபூதி மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ அது மேல போட்டிருப்பான்ல, அதே மாதிரி இப்ப சைட்ல வேற ஒரு கேப்ல இருந்து அது மேல மறுபடியும் அந்த விபூதி வந்து அடிக்குது. அப்படியும் அந்த பூரானை கொல்ல முடியல. சோ இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க பாலத்தை பார்த்துட்டு திரும்பி நம்ம ஹீரோயினை பார்த்து இத செய்யு கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப பாலத்துல ஓட ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடியே அந்த பூரா அவனை துரத்திட்டே ஓடுது. நம்ம ஹீரோயினும் வேகமா ஓடி போய் அந்த ட்ரையாங்கிள் டிஸ்க வேற ஒரு பொசிஷன்ல திருப்பி வைக்கிறா. அவ அதை திருப்பினதும் இப்ப அந்த பாலம் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு அப்படியே அந்த பூரா பாதாளத்துல கீழே விழுந்துடுது. இங்க நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணி வேகமா தாவி குதிக்கிறான். ஜஸ்ட் மிஸ் அவனோட மண்வெட்டியை பிடிச்சிட்டு எப்படியோ அங்கேயே சேஃபா கீழே விழாம அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோவோட அண்ணனும் வில்லன் கேங்கும் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியில அவங்க இன்னொரு மோஜன் வீரனோட எலும்பு கூட பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இந்த வில்லனும் இந்த வழியில போனா நம்ம சேஃபா வெளியே போக முடியாது, தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத, நம்ம மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள் டிஸ்க் இருக்க அந்த இடத்துக்கே போலாம், எனக்கு அங்கிருந்து சரியான வழி தெரியும்னு சொல்றான். அதுக்கு இந்த அண்ணனும், ஓ அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்ன, நானும் என் தம்பியும் இந்த இடத்த விட்டு உயிரோட வெளியே போக கூடாது, அதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்றேன்னு அந்த வில்லனோட சட்டையை பிடிச்சு கத்திட்டு இருக்கான். அப்ப வில்லனோட லவ்வர் இந்த அண்ணனை கண்ணை வச்சு மிரட்டுறா. இன்னொரு பக்கம் இங்க இந்த வழிகாட்டுற பையன், நல்ல வேளை நீங்க சூப்பரா பிளான் போட்டு அந்த பூரானை கீழே தள்ளி விட்டுட்டீங்க, அது கண்டிப்பா மயங்கி இருக்கும், அது வரத்துக்குள்ள நம்ம அடுத்து வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். சோ இப்ப நம்ம ஹீரோ இந்த ட்ரையாங்கிள் டிஸ்க் கிட்ட வந்து
அதுக்கு நடுவுல இருக்க கல்லை லைட்டா அழுத்தி பார்க்கறான். பார்த்தா அந்த பூரா கீழே விழுந்த அந்த பாதாளத்துல இருந்து ராட்சசம் மாதிரி 2 பிரம்மாண்டமான பெரிய சிலை வெளியே வந்து நிக்குது. ஜோசியத்துல சொன்ன மாதிரி நார்த் சைட்ல ஒரு சிலையும் நார்த் வெஸ்ட்ல ஒரு சிலையும் வந்து நிக்குது. இது ஒன்னு டெத்து, இன்னொன்னு கண்ட்ரோல் பண்றதையும் சொல்லுது. ஃபர்ஸ்டே நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி சாஸ்திர சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிருக்கணும். மெழுகுவர்த்தியை கொளுத்தி அது கலர் மாறுதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்திருக்கணும். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த வழிகாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க, டெத்து கண்ட்ரோல் பண்றதுன்னா இங்க பேய் இருக்கான்னு பயந்து போய் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல இங்க ஏற்கனவே இருந்தவங்க இந்த அண்டர் கிரவுண்ட் பேலஸ்குள்ள உள்ள போகாதீங்கன்னு நம்மளை எச்சரிக்கிறாங்க, அதான் இதோட அர்த்தம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கோரஸா பேக் பேங்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது அந்த அண்டர் கிரவுண்ட் பேலஸை குறிக்குது போல. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த வில்லன் லவ்வர் கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிருக்கால, அது காட்டுறாங்க. வில்லன் ஜோவும் இந்த மோஜன் வீரர்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய ராஜ்யமே இந்த இடத்துல இருந்திருக்கும். இப்பதான் அது அழிஞ்சு போய் பாதாளத்துல மூடி இருக்கு. அந்த பாதாள அரண்மனைக்குள்ளதான் இப்ப இவங்க இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஒரு பெரிய மாஸ்டர் நிறைய கலைகளை கற்று தேர்ந்து சாகாவரத்தோட சக்தியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் கத்துக்கிட்ட அந்த சாகாவரத்தோட சக்தியை அந்த நாட்டோட அரசர் அவர் அந்த சக்தியை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாஸ்டர் அந்த சக்தியை ஒரு வால் கத்திக்குள்ள மறைச்சு இந்த மலைக்குள்ள பாதுகாத்து வச்சுட்டாரு. அப்படியும் அந்த நாட்டோட அரசர் 100 மோஜன் வீரர்கள் கொண்ட ஒரு குரூப்பை இந்த மலைக்குள்ள அனுப்பி வச்சு அந்த கத்தியை கொண்டு வர சொல்லியிருந்தாரு. பட் அவங்க யாருமே திரும்பி வரல, ஒருத்தரை தவிர. பட் அந்த ஒருத்தரும் பைத்தியம் ஆகிட்டாரு. சோ அந்த சாகாவர கத்தியை தேடுறதுக்கு தான் வழிகாட்ட உங்களை கூட்டிட்டு வந்தேன்னு இந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு இந்த அண்ணனுக்கு கடுப்பாகுது. சாகாவரமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, அவங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட நேரத்துல எல்லாரும் செத்து போவாங்க. மரணத்தை பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஒருவேளை நீ தேடி வந்த அந்த சாகாவரத்தை நீ கண்டுபிடிச்சாலும் நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் ஒரு சிறந்த வாழ்க்கையா இருக்கும். சாகாவரம்லாம் வேஸ்ட்னு சொல்றான். அதுக்கு இந்த வில்லனும், நீ இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டல்ல, அப்ப நான் உனக்கு நல்ல சாவை கொடுக்குறேன்னு இந்த அண்ணனோட நெத்தி போட்டுல கண்ணை வச்சு மிரட்டி பாக்குறான். அப்படியும் இந்த அண்ணன் அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. ஆனா அந்த வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லைட்டா பயந்துடுறா. என்னதான் வில்லனோட லவ்வரா இருந்தாலும் இந்த அண்ணன் அவளை ஒன் சைடா லவ் பண்றனால இவளுக்கு அவன் மேல லைட்டா ஒரு கிரஷ் இருக்கு போல. சோ இந்த வில்லனை டைவர்ட் பண்றதுக்காக, இருங்க சுற்றாதீங்க, ஏதோ சத்தம் கேக்குது, இவன் தான் நம்மள அந்த சத்தம் கேட்கிற திசையில வழி நடத்த முடியும்னு சொல்லி அவனை தடுத்துடுறான். ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள வராங்க. அங்க இருக்க எல்லா ரூமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஹாலோட சென்டர்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல இந்த டிராப்ஸ் இருக்கு. அப்படிதான் இந்த ரூம்லயும் நடு சென்டர்ல மேல இருந்து ஒரு பாறை மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருந்து தண்ணி டிராப்பா சொட்டிட்டு இருக்கு. இவங்க அந்த சொட்டுற தண்ணியை கிட்ட போய் பார்த்துட்டு இப்ப அந்த வில்லன் இதுக்குள்ளதான் அந்த சாகாவர சக்தி இருக்க கத்தி இருக்கும்னு சொல்றான். அதுக்கு இந்த அண்ணனும், நீ அதை இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றான். அப்ப இவங்க எல்லாருக்கும் அந்த இடமே வித்தியாசமா ஒரு மாயை மாதிரி தெரியுது. எல்லாமே இல்யூஷன் மாதிரி இருக்கு. அதோட அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த வழிகாட்டி 3 பேரும் இப்ப உள்ள வராங்க. வந்தவங்க ஆசையா பேசுவாங்கன்னு பார்த்தா ஹீரோ ஹுபாயி கத்தியை எடுத்து அவன் அண்ணனையே போட்டு தள்ள வரான். அந்த பைந்தாங்கோலி வழிகாட்டி கூட இப்ப தைரியமா வில்லனோட லவ்வர் அடிக்கிறான். இந்த அண்ணனும், தம்பி நான் தான் உன் அண்ணன், எதுக்கு இப்படி பண்றான்னு கேட்டு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே அவன் அண்ணன் சொல்றத காதுல வாங்காம அவன் பாட்டு திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவளோட இரும்பு கொடையை வச்சு சுத்தி சுத்தி வில்லன் அடிக்கிறா. கடுப்பான வில்லன் அவன் கண்ணை எடுத்து நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிடுறான். அதோட நம்ம ஹீரோயினோட இரும்பு கொடை வில்லனோட கையில கிழிச்சு அவன் கையில இருந்து ரத்தம் ஊத்துது. இவங்க இப்படி அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கப்போ அந்த ரூம்குள்ள மறுபடியும் ஹீரோ ஹீரோயின் வழிகாட்டி 3 பேரும் ஓடி வராங்க. என்னங்கடா இது, டபுள் கேம் விளையாடுறாங்க, ஒரே மாதிரி 2 குரூப்பான்னு இந்த வில்லன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த புதுசா வந்த ஹீரோ பழைய ஹீரோவை மண்டிலேயே தட்டி மயங்க வச்சுட்டான். ஆக்சுவலி இப்ப 2வது வந்த ஹீரோ டீம் தான் ரியல் ஆனவங்க. பழைய ஹீரோ டீம் அடிச்சு போட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. இங்க இருக்க இந்த தண்ணி சொட்டுற சவுண்ட்னாலதான் நீங்க உங்க ஆளுங்களையே நாங்கன்னு நினைச்சு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நேரம் ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயின் வழிகாட்டி மாதிரி தெரிஞ்சது இந்த வில்லனோட ஆளுங்க தான். அவங்க தான் இவங்க கண்ணுக்கு ஹீரோ ஹீரோயின் வழிகாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. இதெல்லாமே இந்த தண்ணி சொட்டுற லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட்னால வந்து இல்யூஷன் கண்டுபிடிச்சு சொல்றா. இதுக்கு முன்னாடி வில்லன் ஹீரோயின் நினைச்சு சுட்டான்ல, அது அவனோட ஆளுங்கள்ல ஒருத்தன் தான். நம்ம ஹீரோ அந்த இறந்து போனவன் முன்னாடி வந்துட்டு இதெல்லாமே ட்ராப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இங்க வந்த மோஜன் வீரர்கள் இப்படிதான் இந்த இல்யூஷன்னால அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் செத்துட்டாங்க. ஒரு மோஜன் தலைவனா சொல்றேன், இதோட இந்த பயணத்தை நிறுத்திடலாம். இதுக்கு மேல போனா நாம இன்னும் நிறைய பேர் இழந்துருவோம்னு சொல்லி பாக்குறான். ஆனா இந்த வில்லன் அவன் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல, ஏன்னா அது அவங்க தலையெழுத்து. அந்த சாகாவர கத்தி மட்டும் எனக்கு கிடைக்கல, இங்க இருக்க ஒருத்தன் கூட உயிரோட வெளியே போக முடியாதுன்னு கன்னை எடுத்து நம்ம ஹீரோ முன்னாடி நீட்டுறான். சோ இப்ப நம்ம ஹீரோவும்
சரி ஓகே, அந்த கத்தியை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா அது உனக்கு கிடைச்ச அப்புறம் நீ எங்க யாரையும் எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கு ஓகேனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு வில்லனும் சரி ஓகே டீல்னு சொல்லிடுறான். அந்த தண்ணி சொட்டிட்டு இருக்க பாறை பார்க்க ஒரு டிராகன் வாய் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த வாய்க்குள்ள கையை விட்டு எதையோ திருப்பி விடுறான். உடனே ஒரு டோர் ஓபன் ஆகுது. பரவாயில்லையே, ஈஸியா வழியை கண்டுபிடிச்சிட்டான்னு இந்த வில்லன் அந்த பாதையை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவன் அண்ணன் கிட்ட கண்ணை காட்டுறான். இவங்களை அந்த பாதையில போக விடக்கூடாதுன்னு இப்ப நம்ம ஹீரோ வில்லன் மேல பாஞ்சு அவனை அடின்னு அடிச்சு பொழந்து எடுக்கிறான். அண்ணனும் வில்லன் லவ்வர் கூட பயங்கரமா சண்டை போடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கூட வில்லனோட ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ டீமுக்கும் வில்லன் டீமுக்கும் சண்டை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற சண்டையில வில்லன் கன்ல ஷூட் பண்றான். அந்த புல்லட் இந்த அண்ணன் மேல பட போகுது. பட் கரெக்டா நம்ம ஹீரோயின் அவளோட இரும்பு கொடையை விரிச்சு அண்ணனை காப்பாத்திடுறா. செம்மையா இருக்கும் இந்த சண்டை. வழிகாட்டுற அந்த கிராமத்து பையன் கூட ஏதோ அவனால முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே சண்டை போடுறான். கடைசியில நம்ம ஹீரோ வில்லனை கன் பாயிண்ட்ல பிடிச்சி நிறுத்திடுறான். ஆனா வில்லனோட ஆளு நம்ம ஹீரோயினை கத்தி வச்சு பிடிச்சி வச்சுட்டான். எங்க நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிடுவாங்களோன்னு பயந்து நம்ம ஹீரோ வில்லனை விட்டுடுறான். இந்த வில்லனும் எனக்கு அந்த சாகா வர கத்தி வேணும், அதை கண்டுபிடி, அப்பதான் இந்த பொண்ணை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாரும் முன்னேறி இன்னொரு வழிக்கு போறாங்க. அந்த கத்தி இருக்க இடத்த ஒரு பெரிய டோர் வச்சு சேஃபா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டம், இதை என்னால திறக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா வில்லன் என்னை பார்த்தா நான் லூசு மாதிரி இருக்கா, நீ ஒரு மோஜின் எக்ஸ்பர்ட்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, இதை மட்டும் நீ திறக்கல உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோவோட நெத்தியில துப்பாக்கியை வச்சு மிரட்டுறான். அதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண முடியாம இதை எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ ஷர்லி அதை சொல்லாத, வாய மூடுன்னு கத்துறான். அப்படியும் நம்ம ஹீரோயின் அவன் சொல்ல கேட்காம மோஜின் வீரர்கள் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா உயிரா இருப்பாங்க, அவங்கள ஒருத்தரை இழக்கணும், மோஜின் கூட்டத்துல இருக்க ஒருத்தர் அவங்க உயிரை தியாகம் பண்ணா மட்டும்தான் இந்த கதவு திறக்கும்னு சொல்லிட்டு நான் சாகுறேன், இல்லைன்னா நம்ம எல்லாருமே செத்துடுவோம்னு சொல்றா. இதை கேட்டு வில்லனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பதான்ப்பா இந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங், அடுத்து யார் சாக போறீங்கன்னு ஆர்வமா பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ இன்னும் சின்ன பொண்ணுதான், நீ வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, அமெரிக்கா போயிட்டு சந்தோஷமா உன் வாழ்க்கைய ஆரம்பி, நான் கஷ்டப்பட்டு தடுமாறும் போதெல்லாம் நீ என் கூடவே இருந்த, நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், உன்கிட்ட நான் இதை சொல்லணும்னு ரொம்ப நாளா தவச்சிட்டு இருந்தேன், இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவன் சாக ரெடியா அங்கிருந்து அந்த பாதையோட எட்ஜுக்கு வேகமா ஓடி போறான். இங்க நம்ம ஹீரோயினோ ஹுபாயி என்னை விட்டு போகாதன்னு சத்தமா கதறி அழுவுறா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அந்த பாதாளத்துல விழுந்து செத்துடுவான்னு பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோவை யாரோ வயிற்றுல கயிறை வச்சு சுத்தி இழுக்கிறாங்க. அது அவன் அண்ணன் தான். நீ என்னை விட சின்ன பையன், நீயும் உன் லவ்வரும் சந்தோஷமா இருக்கணும், என்னை மறந்துடாதன்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் வேகமா ஓடி போய் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் அவன் கண்ணு முன்னாடியே அந்த பாதாளத்துல விழுந்து செத்துடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணி அழுவுறா. இந்த வில்லன்ஜோ எவன் செத்தா எனக்கு என்ன, எனக்கு அந்த கத்தி கிடைக்க போகுதுன்னு பயங்கர திமிரா பாக்குறான். பட் இந்த வில்லனோட லவ்வர் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, விட்டா அழுத்துருவா போல. நம்ம ஹீரோவோட அண்ணன் இவளை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். அதை பார்த்து இவளுக்கும் அவன் மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். பட் இப்ப அவன் இறந்துட்டான்ல, ஸோ அவளும் அவள் க்ரஷோட தியாகத்தை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இப்போ அண்ணன் செத்துட்டனால அந்த சீல் பண்ணி வச்ச கதவு பொறுமையாக ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆகுறப்போ ஏதோ பாட்டு மாதிரி ஏதோ மந்திரத்தோட சத்தம் கேட்குது. எல்லாரும் இது என்ன சத்தம்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வில்லன் ஜோவும் உங்கள் அண்ணனை நீங்கள் இழந்துட்டீங்க, ஸோ இதுக்கு மேலே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, உங்களுக்கு இதுக்கப்புறம் வர இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பலான்னு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்றான். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை நீ நினைக்கிற மாதிரி சுலபமாக எடுத்துட முடியாது, எங்களை மாதிரி மோஜின் எக்ஸ்பர்ட்ஸ்னால மட்டும்தான் அதை எடுக்க முடியும், நாங்க உன் கூட வரோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த கத்தி ஜோக்கு கிடைக்க கூடாது, உன் அண்ணனோட மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம இதை அவனுக்காக கண்டிப்பா செஞ்சே ஆகணும், வா போலான்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை கூட்டிட்டு போறா. அந்த இடத்துக்குள்ள போனதும் நம்ம ஹீரோயின் சொல்றா, இந்த கதவை திறக்கிறப்போ ஒரு பாட்டு மந்திரம் உச்சரிக்கிற மாதிரி கேட்டுச்சுல்ல, அது ஏன்னா இந்த கல்லுக்குள்ள மேக்னெட்டிக் பவர் இருக்கு, இந்த கதவை மூடுறதுக்கு முன்னாடி யாரோ சொன்ன மந்திரம் இந்த கல்லுக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கு, இதை திறந்ததும் வெளியே இருக்க காத்தோட கான்டாக்ட் ஆனனால அந்த கல்லுக்குள்ள ஸ்டோர் ஆகி இருந்த மந்திரம் நமக்கு கேட்டிருக்கு, ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி. ஆனா இங்க உள்ள என்ன நடந்திருக்கும்னு தெரியலையேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே வரா. இதுக்கு முன்னாடி உள்ள போன வில்லனோட ஆளுங்க நாங்க கத்தியை கண்டுபிடிச்சிட்டோம்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த வழிகாட்டுற பையனோட கழுத்திலேயே ஒரு அடி அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சிடுறான். இவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இவன் நல்ல பையன், உள்ள யாருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, ஸோ இவன் பத்திரமா இங்கேயே இருக்கட்டும்னு அவனை அங்கேயே படுக்க வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போய் பாக்குறாங்க.
உள்ள டிஃப்ரெண்டா நிறைய சிலைகள் இருக்கு. ஒரு சிம்மாசனத்துல யாரோ ஒரு கத்தியை பிடிச்சிட்டு இறந்து போய் எலும்பு கூட இருக்காங்க. வில்லன் ஜோ அந்த எலும்பு கூடு கிட்ட இருந்து அந்த கத்தியை எடுக்கிறதுக்காக பக்கத்துல போறான். அப்ப இங்க உள்ள வந்த நம்ம ஹீரோயின் இந்த கத்திக்கு தான் சாகா வர சக்தி இருக்குல்ல, அப்ப எதுக்கு இந்த கத்தியை வச்சிருந்த ஆளு செத்து போயிருக்கான், இது என்ன ட்ரிக்னு தெரியலையேன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அப்ப வில்லன் ஜோ அந்த கத்தியை போய் பிடிச்சிடுறான். அந்த கத்தியை எடுத்ததும் அதுக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான புகெல்லாம் வெளியே வருது. ஒரு வழியா இந்த கத்தியை நான் எடுத்துட்டேன்னு அதை அந்த துணியில வைங்கன்னு அவனோட ஆளுங்க கிட்ட அதை பத்திரமா வைக்க சொல்லி அதை பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த சாகாவரத்தை கண்டுபிடிச்ச மாஸ்டருக்கு ஒரு கல்லறை கூட இல்ல, இவனுங்க கையில அந்த கத்தி கிடைக்க கூடாதுன்னு அவன் வில்லனை அட்டாக் பண்றதுக்காக அவனோட ஆயுதத்தை வெளியே எடுக்கிறான். ஜோவோட ஆளுங்க துணியை எடுத்துட்டு ஜோ கிட்ட வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஆயுதத்தை பிடிச்சிட்டு ஜோவை தடுக்க வரான். அப்ப இந்த ஜோவோட அசிஸ்டன்ஸ் கத்தியை சேஃப்டி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவனுங்க 2 பேரும் அவங்க தலைவன் ஜோவோட மூஞ்சிலேயே அந்த துணியை வச்சு மூடி ஜோவை கத்தியால குத்திடுறாங்க. ஜோவோட லவ்வர் இதை பார்த்து ஷாக் ஆகி அவங்கள தடுக்க போறா. ஆனா அவளையும் அவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஜோவோட லவ்வரும் ஒரு ஃபைட்டர் தான், அவ்வளவு சூப்பரா சண்டை போட்டு அந்த ஆளுங்கள ஒருத்தனை கொன்னுடுறான். பட் ஜோவை காப்பாற்ற முடியல, அவன் செத்துடுறான். அப்ப ஜோவை கொன்ன அந்த பையன் ஜோ லவ்வரை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சு இவனை நம்பி வந்த எல்லாரும் செத்துட்டாங்க, இந்த 2 மோச்சனையும் கொன்னுடலாம், இங்க இருந்து வெளியே போன அப்புறம் இந்த பொக்கிஷத்துல நான் உனக்கு பாதியை தந்துடுறேன், நீ என் கூட வந்துடு, நம்ம இங்க இருந்து போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் பின்னாடி பூதம் மாதிரி ஏதோ ஒண்ணு ஏஞ்சி நிக்குது. அது வேற யாரும் இல்ல, கத்தி குத்து வாங்கின ஜோ தான் இப்ப பூதமா மாறி இருக்கான். ஜோ அந்த சாகாவர கத்திய புடிச்சிட்டு இருந்தான்ல, அப்ப கூட அந்த கத்தியில இருந்து புகை மாதிரி ஏதோ ஒண்ணு வெளியே வந்திருக்கும். அந்த கத்தியில ஏதோ ஒரு வைரஸ் இருந்திருக்கு. ஜோ அதை தொட்டனால இப்ப அவன் ஒரு பூதமா மாறிட்டான். இந்த பையனும் ஜோவை திருப்பி ஷூட் பண்றான். ஆனா ஜோக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா அவனுக்கு சாகாவரம் கிடைச்சிடுச்சு. பட் என்ன பூதமா மாறிட்டான். ஜோ அந்த பையனையும் அந்த சாகாவர கத்தியால குத்திடுறான். அவனுக்கு இப்ப சுயநினைவே இல்ல, ஏன்னா இப்ப அவன் ஒரு பூதம். சோ ஜோ அவன் லவ்வரையே கொலை பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோ நடுவுல பூந்து அவளை எப்படியோ காப்பாத்திடுறான். அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பூதமா மாறின ஜோ கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எப்பவும் போல அவளோட தனித்திறமை கொடைய வச்சு சூப்பரா சண்டை போடுறா. சண்டைக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஜோ லவ்வரை பார்த்து, எதுக்கு இப்படி மரம் மாதிரி அப்படியே நிக்கிற, இப்படியே இருந்தா நீயும் அவன மாதிரியே பூதமா மாறிடுவ, இப்ப அவன் உன்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் இல்ல, என் கூட வந்து சண்டை போடு, இல்லைன்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம்னு சொல்றான். அது கேட்ட அப்புறம் இப்ப இந்த பொண்ணும் நம்ம மோஜின் வீரர்கள் கூட ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அடி வாங்கி விழுந்து கிடக்குறான். அப்ப ஆல்ரெடி ஜோ கிட்ட கத்தி குத்து வாங்கி செத்து போன பையன் இப்ப அவனும் பூதமா மாறி கண்முழிக்கிறான். இப்ப 2 பூதம் இருக்கு. ஜோ பூதம் கூட இந்த 2 பொண்ணுங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஜோ அவங்க 2 பேரையும் செமையா லாக் பண்ணிடுறான். ஒத்த ஆளா 2 பேரையும் 2 கையில பிடிச்சு நிறுத்திட்டான். நம்ம ஹீரோயினோட இரும்பு கொடையில ஜோவோட கத்தி மாட்டிக்குது. அப்புறம் இந்த லவ்வர் பொண்ண ஜோ கழுத்தை பிடிச்சு தூக்கி பிடிச்சு வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பையன் பூதம் நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அந்த கத்தி உங்க மேல படக்கூடாது, அது பட்டா நீங்களும் இவங்கள மாதிரியே மாறிடுவீங்கன்னு கத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான், எல்லாரோட சாப்டரும் க்ளோஸ்னு நினைக்கிறப்போ இப்ப ஜோ பூதத்தை யாரும் கயிறு போட்டு தரன்னு இழுக்கிறாங்க. யாரா இப்படி பண்ணான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அண்ணன். அவன் அந்த பாதாளத்துல விழுந்து கூட இன்னும் சாகல. இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அவன் பின்னாடி இருந்து அந்த ராட்சச பூரா பறந்துட்டே சண்டை போடும்ல, அந்த பூரா இங்க இருக்க 2 பூதங்களையும் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. 2 பொண்ணுங்களும் அந்த பூரா கூட சேர்ந்து அந்த பூதங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவன் அண்ணனை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம். நீ உயிரோட இருப்பன்னு எனக்கு தெரியும், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு இந்த அண்ணனும், நீ வேற, கிட்டத்தட்ட நான் செத்துட்டேன்டா, கீழே விழுந்து நல்லா இடுப்பை உடைச்சுக்கிட்டேன், பட் நல்ல வேலை இந்த பூரா மேல விழுந்தனால தப்பிச்சிட்டேன், அதுவும் இங்க இருக்க பொக்கிஷத்தை யாரும் எடுக்க விடாம பாதுகாக்குது போலன்னு பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த லவ்வர் பொண்ணும் ஜோ அசிஸ்டன்ட் பையன் பூதமா மாறிட்டான்ல, அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பறக்கிற பூதம் ஜோ பூதம் கூட பறந்து பறந்து பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின், நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. சோ இப்ப நம்ம ஹீரோவும் அவன் அண்ணனும் இதோ வந்துட்டோன்னு 2 பேரும் வேகமா வந்து இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பூதத்தோட கழுத்திலேயே மண்வெட்டிய சொருகி எப்படியோ சாகடிச்சிட்டாங்க. அந்த சாகா வர கத்திய வச்சு சொருகுனா அவங்க பூதமா மாறி அந்த கத்தியை யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மீதி இருக்க எல்லாரையும் அடிப்பாங்க. ஆனா அந்த கத்தியை வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் சாகா வரம் இருக்கும். சோ அந்த கத்தியை ஜோ கிட்ட இருந்து புடுங்கணும்னு ஹீரோ சொல்றான். ஏன்னா ஜோ பூதம் இன்னும் சாகல. நம்ம 3 மோஜன் வீரர்களும் இப்ப பேக் டு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. சோ இப்ப 3 பேரும் அந்த வைரஸ் கத்தி அவங்க மேல படக்கூடாதுன்னு ரெடியா கையில துணியை சுத்திட்டு ஜோ பூதத்தை அட்டாக் பண்ண தயாராகிட்டாங்க. அப்ப யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஜோ அந்த பறக்கிற பூரான ஒரு மிருகம் மாதிரி அது அசால்ட்டா அவன் கத்திய வச்சு 2ஆ பொளந்துடுறான். அவ்வளவுதான், அந்த ராட்சச பூரா செத்து போச்சு. சோ இப்ப மோஜன் வீரர்கள் களத்துல இறங்குறாங்க. எல்லாருமே செம்மையா வெறித்தனமா அந்த பூதம் கூட சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல அண்ணன் ஜோவை போய் வயித்துல டைட்டா புடிச்சு நிறுத்திடுறான். ஆனா ஜோ அவன் கையில இருந்த கத்திய வச்சு அண்ணனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த கத்திய வேகமா ஓங்குறான். பட் நல்ல வேளை நம்ம ஹீரோயின் அவ கொடைய வச்சு அந்த கத்திய தட்டி விட்டுடுறா.
அந்த கத்தி பறந்து போது அதை நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அப்படியே இந்த வில்லன் ஜோ சும்மா இருக்க மாட்டான். உயிரோட இருக்கும் போதும் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணான். செத்த அப்புறம் கூட பூதமா மாறி எல்லாரையும் பொழந்து எடுக்கிறான். ஜோ பூதம் எல்லாரையும் தூக்கி விசிறி அடிக்குது. அண்ணன் மட்டும் அவனை அந்த கத்தி கிட்ட நெருங்க விடாம டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே ஜோ இந்த அண்ணனை போட்டு கும்மு கும்முன்னு கும்மி எடுக்கிறான். ஹீரோ ஒரு மூலையில, ஹீரோயின் ஒரு மூலையில விழுந்துடுறாங்க. 2 பேராலையும் எதுவுமே பண்ண முடியல. 2 பேரும் பாதி மயக்கமா ஆகிட்டாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷன் வருது. இந்த கத்தியை எடுக்கிறதுக்காக 100 மோஜன் வீரர்களை அந்த டைம்ல இருந்த அரசர் அனுப்பி வச்சிருப்பாரு. அவங்க இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள 100 பேர்ல 6 பேர் தான் மீதி இருந்திருப்பாங்க. அதுவும் அங்க இருக்க ஒருத்தனை தவிர மீதி எல்லாருக்குமே அந்த கத்தி பட்டு பூதமா மாறிட்டு இருக்காங்க. அப்ப அதுல இருக்க ஒருத்தர் மட்டும் இந்த கத்திய பத்தின சீக்கிரட்டை யார்கிட்டயும் சொல்லாத, நீயாவது இங்க இருந்து வெளியே போன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு இந்த கத்தியால யாரு பூதமா மாறினாங்களோ அவங்கள கூட சாகடிக்க முடியும், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவங்கள இந்த கத்தியால குத்துனா அவங்க செத்துடுவாங்கன்னு இந்த சீக்கிரட்டை அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு அவனை அனுப்பி விட்டுருப்பாங்க. இந்த இடத்தோட டோரை திறக்கிறப்போ ஒரு மந்திரம் கேட்டுச்சுல்ல, அதுதான் அந்த மந்திரம். கடைசியா உள்ள இருந்த வீரர்கள்ல ஒருத்தன் இந்த மந்திரத்தை சொல்லி அங்க இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு அவனும் செத்துருப்பான். இந்த விஷனை பார்த்துட்டு அப்படியே அரைமயக்கத்திலேயே நம்ம ஹீரோ ஜோ பூதத்தை பாக்குறான். பார்த்தா அவன் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோ பூதத்தை அவனால முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவனுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டே வேகமா ஓடி வந்து அந்த சாகா வர கத்தியால ஜோ பூதத்தை வயிற்றுலயே சொருகி சாகடிச்சிடுறான். அந்த கத்தி ஜோ வயிற்றுல கிழிச்சு பின்னாடி இருக்க கல் சிம்மாசனத்துல குத்தி வெளியே வந்துடுது. அவ்வளவுதான், ஜோ செத்துட்டான். இப்ப இறந்து போய் கிடக்குற பூரானை காட்டுறாங்க. இவ்வளவு நாளா இந்த பூரான் தான் வெளி ஆளுங்க கிட்ட இருந்து இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த பூரான் கிட்ட இருக்க கெமிக்கலை வச்சுதான் நம்ம ஹீரோவோட அண்ணனை காப்பாற்ற முடியும். சோ நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கெமிக்கலை எடுக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் நீயே எடுத்துக்கோ எனக்கு தெரியாதுன்னு சீன் போட்டு போயிடுறா. சோ இப்ப நம்ம ஹீரோவும் அவனே அந்த கெமிக்கலை எடுத்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கும் இந்த ஜோ லவ்வருக்கும் ஒரு லவ் ட்ராக் ஓடுது. இதுக்கு முன்னாடி 1 சைடா இருந்த லவ் இப்ப டபுள் சைட் லவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இவங்க எல்லாரும் அந்த வழிகாட்டுற பையனோட கிராமத்துல அவன் வீட்டுல இருக்காங்க. எல்லாரும் அந்த பாதாள அரண்மனைக்குள்ள போன மாதிரியே திருப்பி ரிட்டர்ன் வெளியே வந்துட்டாங்க. அந்த வழிகாட்டி பையன் கிட்ட நம்ம ஹீரோ எங்க கூடவே நீயும் வந்துடுன்னு கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அந்த பையன் என் தாத்தாவை கண்டுபிடிச்ச அப்புறம் நான் வரேன்னு சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் இந்த பையனை ஹக் பண்ணி பத்திரமா இருன்னு சொல்றா. அவன் நம்ம ஹீரோயினை கூட பிறக்காத அக்காவா பாக்குறான். ஏன்னா அந்த மலையில நம்ம ஹீரோயின் தான் அவனை ஒரு தம்பி மாதிரி பாசமா பாத்துக்கிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்திருப்பா. சோ இப்ப எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஹீரோ அண்ணனுக்கும் ஒரு லவர் கிடைச்சிட்டா. சோ ஒரு ஹாப்பி எண்டோட இந்த படம் இதோட முடிஞ்சிடும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படியே என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.